மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்குவதாக ஒரு அண்மை தகவல். கொரோனா தொற்றுக்கு நேற்று 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதிகபட்சமாக கேரளாவில் 2053 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் 207 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்பு அவ்வப்போது அது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரும். இந்த நிலையில கேரளாவில் அதிகபட்சமாக 2000-க்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக அரசு தரப்புல ஏதாவது அறிவுரை வழங்கியிருக்காங்களா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 7000-ஐ நெருங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 6815 உயர்ந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் நாடு முழுவதும் 324 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் 3 நபர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள். கேரளா, ஜார்க்கண்ட், டெல்லி ஆகிய 3 இடங்களிலும் 3 நபர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக கேரளாவில் 2053 பேருக்கு கொரோனா தொற்று என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் 1109 நபர்களுக்கும், தமிழகத்தில் 207 நபர்களுக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கர்நாடகாவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 136 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 559 என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் காய்ச்சல், சளி இருக்கும் பொழுது பொது இடங்களுக்கு போகும்பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 7000-ஐ நெருங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.